அண்மை செய்தி, வேட்டையன் திரைப்படத்திற்கு தடை கோரி மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. வர இருக்கக்கூடிய 10ஆம் தேதி இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரைப்படத்திற்கு தடை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மனுவில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன என்பது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். விவரம் சொல்லுங்க சிவா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்கக்கூடிய வேட்டையின் திரைப்படத்திற்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல தற்போது ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஞானவேல் தயாரிப்புல லைக்கா ஞானவேல் ராஜனுடைய ஞானவேல் இயக்கத்திலும் லைக்கானுடைய தயாரிப்பிலும் தற்போது தயாராகி அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய இந்த வேட்டையின் திரைப்படம் மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இது ரஜினி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களிடமும் மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை பழனிவேலு என்ற ஒரு மதுரையை சேர்ந்த நபர் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வேட்டையின் படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய என்கவுண்டர் தொடர்பான வசனங்களை நீக்க வேண்டும், அதுவரை வேட்டையின் படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்போடு இன்னும் சில நாட்களில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒருவர் மனு தாக்கல் செய்திருப்பது ரஜினி ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நிலையில இது போன்ற ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது அவரது ரசிகர்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பழனிவேலு அந்த மனுவை தாக்கல் செய்த நிலையில அவசர நிலையை கருதி இந்த மனுவை இன்றைய தினமே மதுரை அமர்வு விசாரிக்க இருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோபால், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.